அவர் சொல்லிட்டார்ல, தினகரன் சொல்லிட்டாரு. அது கரெக்ட் தானே அது. அவரை பொறுத்த வரைக்கும் முழுமையாக, அதாவது எதிர்த்தாலும் முழுமையாக எதிர்ப்போம், ஏற்றுக்கொண்டாலும் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் என்று பேசியிருக்கிறார். இப்போ பிரச்சனை அது இல்லை. தேர்தலில் வெற்றி பெறணும். இப்போ தினகரன் ஏற்றுக்கொண்டார், அதனால சாரிங்க எனக்கு டேட்டு குறிச்சிடலான்னு குறிச்சிருவாரா என்ன கவர்னர்? மக்கள் வாக்களிக்கணும். தினகரன் ஏற்றுக்கொண்டார், அது ஒரு ரைட், அது ஒரு பலம், அப்படி வச்சுக்கங்க. நீ கூட்டத்தை பார்த்தீங்களா எவ்வளோ ஆக்ரோஷமா, மக்கள் ஆரவாரமா, தொண்டர்கள் ஆரவாரமா அதுக்கான ஒரு ஆர்வத்தை கொடுக்குறாங்க. பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கு நடந்தது பாஜக கூட்டமா, என்டிஏ கூட்டமா, அதிமுக கூட்டமா? என்டிஏ கூட்டம். அப்படியா? எடப்பாடி பழனிசாமி பேசின மைக்குக்கு பின்னால இருந்த சின்னம் என்ன? கூட்டத்துல தேடி பாருங்க, எங்கேயாவது அதிமுக துண்டு போட்டவங்க, கொடி வச்சவங்க துண்டு இருந்தது. அதை நம்ம பார்த்தோம். அதிகமா எது இருந்ததுன்னு கேட்கிறேன். விஷுவலா காட்டும் போது பாஜகவுடைய அந்த கொடி தான் முழுமையா ஒரு 2 பேர் துண்டு போட்டிருந்தாங்க. அதிமுக துண்டு போட்டிருந்தாங்க. ஒருவர் அந்த ஒரு குழந்தைய பிஎம் கூப்பிட்டார் இல்லையா, அந்த குழந்தைய கூப்பிட்டவரு அந்த இடத்துல அதிமுக துண்டு போட்டிருந்தாரு.